மிதுன ராசிக்காரர்களே, கடந்த 1.5 வருடமாக உங்கள் தொழில் முன்னேறாம நின்று போயிருக்கா? எவ்வளவு முயற்சி செய்தாலும் பணம் நிலைநிறுத்தமா வரலையா? மன அழுத்தம் அதிகமா உணர்றீங்களா? இந்த பிப்ரவரி மாதம் அந்த நிலைக்கு முடிவு வர ஆரம்பிக்குது. ஆனா மார்ச் மாதம் முதல் என்ன பெரிய மாற்றம்? ஜூன் மாதம் ஏன் உங்களுக்கு முக்கியமான காலம்? இந்த விஷயம் தெரியாம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. தற்போது சனி பகவான் ராகுவுடன் நெருக்கமாக இருப்பதால் சில மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழிலில் அழுத்தம், தந்தை வழி உறவுகளில் மனக்கசப்பு, இந்த மாதிரி மனசுக்கு சுமையான நிலைகள் இருந்திருக்கலாம். ஆனா இதுதான் முக்கியமான திருப்புமுனை. மார்ச் மாதம் முதல் சனி ராகு ஒருவரை ஒருவர் பிரிகிறார்கள். கடந்த 1.5 வருடமாக இருந்த தடைகள், நஷ்டங்கள், மனக்கசப்புகள் இந்த பிப்ரவரி மாதத்துடன் படிப்படியாக முடிவுக்கு வருகிறது. மார்ச் மாதம் மெதுவான முன்னேற்றம், ஜூன் மாதம் நல்ல மாற்றங்கள் தெளிவாக தெரியும். இப்ப சொல்ல போற விஷயம் பல மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்தி. செவ்வாய் கிரகத்தின் நிலைமையால் திடீர் லாபங்கள், சொத்து அல்லது நில வாய்ப்புகள், உடன் பிறந்தவர்கள் மூலம் ஆதாயம். ஆனா வாகன விஷயங்களில் கொஞ்சம் கவனம். தாயாரின் உடல்நலத்தில் அசட்டை இல்ல, ஆனா தொலைக்காட்சியில ஒரு படம் பார்த்துட்டு இனிமே பெரிய சட்டத்தை தாங்க முடியாதப்பா. தாயாரின் உடல்நலத்தில் அக்கறை தேவை. சிலருக்கு சிறிய உடல் உபாதைகள் இருக்கலாம், அலட்சியம் வேண்டாம். குரு பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து உங்களை பாதுகாக்கிறார். 5, 7, 9 இந்த 3 இடங்களையும் சுபமாக்குகிறார். இந்த நல்ல நிலை ஜூன் மாதம் வரை தொடரும். இது ஒரு ஆசீர்வாத காலம். கடந்த சில நாட்களாக அதிர்ஷ்டம் கை கொடுக்கலன்னு நீங்க உணர்ந்திருந்தா அதுக்கு காரணம் புதன் மற்றும் சுக்கிரன். ஆனா பிப்ரவரி 3 மற்றும் பிப்ரவரி 5 இந்த 2 நாட்களில் புதன் சுக்கிரன் 9ஆம் இடமான கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார்கள். இது அதிர்ஷ்ட கதவு திறக்கும் அமைப்பு. ஒரு முக்கியமான எச்சரிக்கை: பிப்ரவரி 15, 16 சந்திராஷ்டமம், பிப்ரவரி 18, 19 மனம் தெளிவற்ற நிலை. இந்த 4 நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுத்தால் தவிர்ப்பது நல்லது. முடிவாக, கடந்த 1.5 வருடமாக சனி ராகு உங்கள் வருமானத்துக்கும் மனநிலைக்கும் கொடுத்த அழுத்தங்கள் இப்போது குறைய ஆரம்பிக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு புதிய ஆரம்பம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலாண்ட்.